ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த இயர் நல்லபடியாக அமையட்டும். தமிழ் புத்தாண்டுனாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கை நீட்டோன்றது எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு வரும்போது ஆவலாக இருப்போம். எப்போவுமே ரெடியாக எப்படி இன்றைக்கி கேஷ் வரும் அந்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி என் ஹஸ்பண்ட் ஒரு 1000 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க, மாமா ஒரு 100 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை நான் எங்கே ஸ்டஃப் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம சண்டே ஃபண்டே சேலஞ்ச் தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அது லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஏப்ரல் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கிற பேலன்ஸ், அதாவது ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச் அந்த 3 மந்த்துமே நான் இன்னும் ஸ்டஃப் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போது அந்த அமௌண்ட்டை ஸ்டஃப் பண்ணிடலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த அமௌண்ட்டை நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு 1100 ருபீஸ் இருக்குது. இன்னொரு 10 ருபீஸ் எனக்கு அந்த காயின் சேலஞ்சில் இருந்துச்சு. அதை வேணால் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த 1100 ருபீஸை இன்றைக்கி ஸ்டஃப் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, வீடியோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? மொத்தத்தில் நம்மக்கிட்ட 1100 ருபீஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குன்னா 230, 160, 90, 20, 230, 160, 190, 120 இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? பெரிய நம்பர்லேருந்து குறைச்சிட்டு வர்றது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ பெரிய நம்பர்லேருந்து எப்பவும் போல் வரேன். ஓகேவா? அதை குறைக்க நான் அதில் எழுதிக்கிறேன், இதில் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 230 குறைச்சிக்கலாம். ஓகேவா? இதில் 230 ரெடியூஸ் பண்ணும்போது இது 11ல் 2 போச்சுன்னா 9, 10, 11 930 ருபீஸ். என்னோடய கணக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு மூளை குழம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இங்கேருந்து அங்கே கடன் கொடுக்க மறந்துட்டேன். இது 11 ஆயிருக்கும், இது 10 ஆயிருக்கும், இதுவும் 10 ஆயிருக்கும். ஓகேவா? 70. ஓகே தான் நினைக்கிறேன். 30, 100, 810 கரெக்டு. ஓகேவா? நான் கணக்கில் ரொம்ப மருதநாயகம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, 870 பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த 230 நான் அங்கே கட் பண்ணவா? சரி, இங்கே கட் பண்ணலாம். ஓகேவா? மார்ச்சில் ஒரு 230 ரெடியூஸ் பண்ணிட்டேன். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 20 ரெடியூஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்புறம் என்னது, இதில் ஒரு 20 ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு 850 இருக்கும். ஓகேவா? அதை அப்படியே கொண்டு நம்ம மார்ச்சில் ஒரு 20 இருக்குல்ல, அதை கட் பண்ணிடலாம். ஓகேடா? இதே கேல்குலேஷனை நம்ம ஃபெப்ரவரி மந்த்தும் போடலாம். 850 பேலன்ஸ் இருக்குது. 850லேருந்து நம்மளுக்கு ஒரு 230யும் ஒரு 20யும் குறைச்சிக்கலாம். அப்போது 230யும் ஒரு 20யும் ரெடியூஸ் பண்ணும்போது 0, இது 0, 600. இதில் ஒரு 230யை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்குது. 20யும் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இனி நம்மளுக்கு பேலன்ஸ் அதெல்லாம் இருக்குது. 160, 120, 190, 190. சரி, அந்த 160யும் 120யும் போடலாம். அப்போது ஒரு இது வரும். ஓகேவா? அந்த 160 குறைக்கலாமா? அந்த 600ல் 160யும் 120யும். ஓகேவா? 0, 5, 10, 8, 2 பேலன்ஸு 420, 543, சாரி 320. நல்லா தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே நான் போடுற கேல்குலேஷன்? எனக்கே டவுட்டாக இருக்குது. 500, 600னா 600, 500, 400, 480. ஓகே கைஸ், ஒரு குட்டி டவுட் வந்துச்சு. நான் போடுற கேல்குலேஷன் கரெக்டு தானான்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் போயிருக்கோம் சோஃபார். ஓகேவா? இந்த 160யும் 120யும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 160யும் ஒரு 120யும். ஓகேவா? பேலன்ஸ் 320 இருக்குது. 320யை எப்படி இது பண்ணலான்னா 320ல் உள்ளதுலேயே பெருசு இது. 320 மைனஸ் 190 போட்டோம்னா 0, 2, 12,
9, 10, 11, 12, 3, 130 பேலன்ஸ் இருக்குது. 130னா எதுக்குமே பேலன்ஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ 320 மைனஸ் 160 போட்டு பார்க்கலாம். 0, 2, இது 12, 6, 160 வருது. 160 வந்துச்சுன்னா நம்ம 2க்கு ரெடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். 160 ப்ளஸ் 90 வந்து 19, 25, 250. 320 மைனஸ் 250 வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 70, ரைட். 70 ருபீஸ் நம்மளுக்கு பேலன்ஸாக இருக்கும். அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து டேலி பண்ணுறதுக்கு இன்னும் 20 ருபீஸ் வேணும். 20 ருபீஸ் எங்கே இருக்கு தெரில. ஓகே கைஸ், நம்ம அது போலேயே போயிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். 320 பேலன்ஸ் இருக்குது. இந்த 320 ருபீஸில் நான் எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன்னா அது 160யும் 190யும். ஓகேவா? அந்த 160 190 சேர்த்தா 250 வருது. 250 வரும்போது 70 பேலன்ஸ் ஆகுது. அந்த 70 ருபீஸை அதிலே நான் ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னொரு 20 ருபீஸ் வரும்போது அதை நான் டேலி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெண்டாவது உங்களுக்கு கவுண்ட் பண்ணி வேணாலும் காட்டுறேன். இது டேலி கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகேவா? நம்ம எப்படினாலும் எக்ஸ்ட்ரா தான் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இஷ்யூவும் வராது. ஸோ இதில் என்ன இருக்குது, இதில் உள்ள 90யும் 160யும் நம்ம எடுத்திருக்கோம். சாரி, நம்மளுக்கு 90 இல்லை, இன்னும் 190 பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்டஃப் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஒரு வழியாக சொன்ன மாதிரி நம்ம ஏப்ரல் மந்த்துக்கிட்ட வந்துவிட்டோம். மற்ற இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னொரு 120 மட்டும் இருக்குது. அந்த ருப்பீஸ் எதுலையாவது வரும்போது நம்ம அதில் டேலி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த அமௌண்ட்டை பார்க்கணுன்னா நான் வச்சுருக்கேன்னா இல்லைன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இங்கே தான் வச்சுருக்கேன். ஒரு கையிலே எல்லாமே பண்ணுறனால எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சரிங்களா? இது நம்மளோட சேவிங்ஸ். அதில் ஆல்ரெடி வச்சுருந்த சேவிங்ஸ். அதில் இன்றைக்குள்ளே நம்ம சேவிங்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது நான் ஆட் பண்ணி ரெண்டாக சொல்கிறேன். எனக்கு இப்போ எல்லாமே ஒரே கையில் பண்ண முடியல. நான் ஃபோனில் கேமரா கையில் வச்சு ஃபோனில் வந்து கையில் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கனால என்னால் ஃபுல்லாக இது இப்போ காட்ட முடியல. நான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம ஸ்டஃப் பண்ண ருப்பீஸ் தான். ஓகேங்களா? நம்ம அடுத்தது இந்த இதை நம்ம ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். பை கைஸ்.